வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். ஏற்கனவே கந்தரம்போதி பார்ட் 1, பார்ட் 2 குடுத்துருக்கேன். ஸோ 2மே எனக்கு வந்து உங்கள்ட்டருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. நல்ல வியூஸ் வந்துச்சு. ஸோ பகுதி 2ல வந்து நான் மொத்த பேலன்ஸ் எல்லா பாட்டுமே போட்டுட்டேன். ஆக்சுவலா அப்பவே இந்த பகுதி 3 நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் பகுதி 3 நானு தம்ப்நெயில் மட்டும் தான் ரெடி பண்ணேன். ஃபர்தரா எதுவும் யோசிக்கல. இப்பதான் தோணுச்சு, சரி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கந்தர் அலங்காரம் குடுத்துருக்கேன். கந்தர் அலங்காரத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 108 பாட்டு. 108 பாட்டும் ஜனங்களால டெய்லி படிக்க முடியாது. ஆனா, அதுல எல்லாத்துலயுமே வந்து பலன் தரும் பதிகங்கள் இருக்கும். அதுல படிச்சா அத விட ஒரு பெருமையும், அத விட ஒரு என்ன சொல்றது? நம்மளோட பிறப்பு தந்த பலனுமே வந்து கிடைக்கும். நம்ம என்னதுக்காக பிறப்பெடுத்தோமோ அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்ப அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், செலக்ட் பண்ணி நமக்கு வாழ்க்கையில தினந்தோறும் படிச்சா என்ன? செல்வம் வளம் வரணும். அதுக்கு பாட்டு. அதுக்கப்புறம் கடவுள இது வறுமைகள் போகணும். அதுக்கு ஒரு பாட்டு. ஸோ அந்த மாரி ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணி, இன்னைக்கு நான் இன்று ஒரு தகவல் நம்ம யூடியூப் சேனல்ல கந்தர் அனுபூதி பார்ட் 3 குடுத்துருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு 5 பாடல்கள் தான் நான் குடுத்துருக்கேன். 4ஓ 5ஓ தான் குடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம உரமா போகணும். அதுக்கு அதே மாரி நமக்கு செல்வம் வரணும். அதுக்குண்டான பாடல்கள். ஏன்னா, எல்லாரும் எல்லா நாளும் இப்ப இருக்கிற வேலை பிஸில வந்து மொத்த பாடலும் பாடுறதுங்கிறது ஒரு சிரமமான விஷயம். அருணகிரிநாதரே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர நினைச்சு நீ ஒரு பாடல் மனமுருகி பாடு. முருகன் உன் கண் முன்னாடி வந்து நிப்பார்னாரு. ஏன்னா, நம்ம அருணகிரிநாதர் வந்து வாழ்க்கையில பண்ணாத தப்பே இல்ல. ஏன்னா, அவரு ஒரு மனித பிறப்பு. மனித பிறப்புனாவே எல்லாமே இருக்கும். நல்லது, கெட்டது, தப்பு, தவறு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதுதான் மனித பிறப்பு. ஸோ, எதுவுமே பண்ணாதவங்க வந்து மனித பிறப்பா இருக்க முடியாது இல்லையா? தெய்வ பிறப்பா தான் இருக்க முடியும். ஸோ, அவரும் எவ்வளவோ பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டு, வாழவே வேண்டான்னு ஒரு திருவண்ணாமலை கோயில் குடவரையில ஏறி நின்னு முருகான்னு தற்கொலை பண்ணிக்க விழும்போது, அழகா பூச்செண்டு மாரி நம்ம முருகர் அவர தாங்கி, "அருணகிரி, தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம். அதற்கு உனக்கு வந்து விமோச்சனமே இல்லை. கடைசி வரை நீ பேயாகத்தான் அலையணும். அதைவிட கடவுள் கொடுத்த பிறப்பை கடவுளே தான் எடுக்க வேண்டுமே தவிர, நீயாக முடித்துக் கொள்ளக் கூடாது. அப்படி முடித்தால் கடைசி வரை நீ பேயாக இருக்கலாம். அடுத்த ஜென்மம் உனக்கு மனித பிறப்பே கிடைக்காது. எந்த பிறப்பும் கிடைக்காது. வேறு ஒரு பிறப்பாகத்தான் அலைவாய்" என்று அருணகிரிநாதருக்கு முருகன் வந்து கொடுத்து, "நீ உன் தவறை உணர்ந்து விட்டாய் அல்லவா? அப்போதே நீ திருந்து விட்டாய். சரி, மக்களை வந்து நினைத்து மக்களுக்காக இனி உன் வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லி, மக்களுக்காக நீ திருப்புகழை பாடுன்னு சொன்னாரு. நான் மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கலையே சாமி, நான் என்னத்த பாடுவேன்னோனே, அவரோட வேலாயுதத்தால ஓம்ன்னு இவரோட நாவல எழுத, அதுலேருந்து பிறந்தது தான் திருப்புகழ். இதுக்கப்புறம் அவர் எவ்வளவோ பாடல் பாடினார். ஸோ, அப்ப அவரோட நாவிலிருந்து வந்தது என்னவா இருக்கும்? சாக்ஷாத் நம்ம முருகப்பெருமானோட திருவாக்கு, அவருடைய அருள் தான். அது வந்து சாதாரண பாடலா நம்ம படித்து விட்டு போயிட முடியாது. அது எல்லாமே ஒரு மந்திர தொகுப்பு. அருணகிரிநாதர் செஞ்ச உங்களுக்கு எத்தன பாடல் தெரிஞ்சாலும் பாடுங்க. இல்லங்க எனக்கு ஒண்ணாவது நான் ட்ரை பண்ணி பாடுறேன்னா, இதுலருந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இது நமக்கு பலன் தரும் பதிகத்த மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். காப்பு பாடல். நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருகத் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம். இது காப்பு பாடல். எல்லாத்துக்கும் வந்து காப்பு பாடல் இல்லாம எந்த ஒரு இதுவுமே இயற்றியிருக்க மாட்டாரு. இவரு மட்டும் இல்ல, எந்த ஒரு இதுவுமே. அடுத்து முருகன். இது வந்து 15வது பாடல். மொத்தம் 51 இல்லையா? இது 15. முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே. எப்படி பாடுறார் பாருங்க. முருகன், குமரன், குகன். இது வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இந்த 3 நாமங்களை சொன்னனாலே போதும் முருகன் நம்ம முன்னாடி வந்து நிற்பார்னு. அடுத்து சொல்றாருங்க. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மெய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீ கொடுத்தது தானே, எனக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு அவரு என்ன வாங்கிட்டாரோ முருகன்ட்ட அதை அவர்கிட்டயே கொடுக்குறாரு. அதுக்கடுத்து பாருங்க எப்படி புகழ்ந்து சொல்றாரு பாருங்க. எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ
சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. எனக்கு தாயும் நீதான் தந்தையும் நீதான். எப்படி அழகா பாடியிருக்கு பாருங்க. நமக்கு இந்த இந்த ஜென்ரேஷன்ல நமக்கு இப்போ இது நமக்கு கிடைக்குது, இது நம்ம பாடுறோம்னாவே பெரிய விஷயம். இது வறுமை போக்குறதுக்கு உண்டான பாடல். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிப்போகியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே வெடியென்று ஒரு பாவி வெளிப்படினேன். இந்த பாடலை பாடுனீங்கன்னா நம்மளோட வறுமை போய் செல்வ வளம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதுக்கு நம்மளோட மூலதனம் உழைப்பு தான். உழைப்பு வையுங்க, அதோட சேர்ந்து இந்த வழிபாடும் செய்யுங்க. கண்டிப்பா நம்ம கேட்டது கிடைக்கும். எது ஒண்ணுமே உடனே கிடைச்சிடாதுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய சோதனைகளை தருவார். இது பாருங்க. அடுத்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த கடைசியில 3 தடவை பாடினாங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், நாம முருகனை பக்தி மனத்தோட நம்ம பாடும்போது அவர் நமக்கு குருவாவும் வருவார். வருவாய்னா என்ன? வருமானம், வருமானத்தையும் தருவார். அதுதான் அருள்வாய். நமக்கு ரெண்டும் சொன்னிருக்கிறது. குகனே, அவரு அருணகிரிநாதர் பயன்படுத்தின 3 வாசகம் பார்த்தீங்கன்னா குமரன், குகன். இந்த பாடல்ல இன்னொன்னு சொல்லியிருப்பேன். அந்த மூணு நாமங்களும் நீங்க முருகான்னு நினைச்சாலே போதும். முருகனை தவிர வேற எதுவுமே இல்லை, அவரை விட நம்மளை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கந்தர் அனுபூதி அவர் எழுதினார். கந்தர் அனுபூதி பலன் என்ன தெரியுமாங்க? உங்களால 51 பாடல்களும் பாட முடிஞ்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா முக்கியமான அந்த பதிகங்கள் தினந்தோறும் பாடுங்க. 4 லைனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு தடவை நானே அப்படிதான் ஒண்ணுமே தெரியாம இருந்து நான் இப்ப படிச்சு படிச்சு எனக்கு எது நல்லா வருமோ அதை நான் மனப்பாடம். அது அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, ஏன்னா இது எல்லாமே மந்திர சொற்கள். மந்திர சொற்கள் அர்த்தம் தெரியினாலும் அந்த மந்திரம் நமக்கு வேலை செய்யும். நாம புரிஞ்சு படிக்கிறோம், ஆனா தப்பில்லாம படிக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா மந்திரத்துக்கு நீங்க தப்பா பண்ணும்போது அது வேற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தமிழ் நமக்கு அழகா கொடுத்துருக்காங்க. தமிழ் கடவுள் நம்ம முருகன் அருணகிரிநாதரை வச்சு நம்ம கொடுத்தது. ஸோ இதுல நீங்க கண்டிப்பா படிங்க. இதுதான் நான் பார்ட் 3 முக்கியமானதான் கொடுத்துருக்கேன். இதுல கூட உங்களுக்கு எது அந்த கடைசி சொன்ன பார்த்தீங்களா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகன், அதுலயே எல்லாமே அடங்கிடும். அவரே நம்ம குருவாவும் வருவார், பணமும் தருவார், அருளும் செய்வார். இதை விட வேற என்ன வேணும்? ஸோ இந்த இதுல எது வேணாலும் பாடுங்க. நம்ம வாழ்க்கை நல்லதே